இன்னைக்கு ராகாஷா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ராகாஷா அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் பல 100 வருஷங்களாகவே ஒரு வினோதமான சடங்கை செஞ்சுட்டு வராங்க. அது என்ன சடங்கு அப்படின்னா, அந்த கிராமத்துக்கு 3 தடவை எச்சரிக்கை ஒன்று வரும். அந்த 3 விதமான எச்சரிக்கை அந்த கிராமத்துக்கு வந்த உடனே கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கூடி பேசி அவங்களுக்குள்ள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்துடைய எல்லையில் இருக்கிற பாழடைஞ்ச கோட்டைக்கு அந்த மனிதரை அனுப்பிவிடுவாங்க. அது எதுக்குன்னா, அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற பிரம்ம ராட்சசனுக்கு பலி கொடுக்கறதுக்காக தான் அந்த மனிதனை உயிரோடு அந்த கோட்டைக்குள்ளே அனுப்புகிறாங்க. இந்த நரபலி காலகாலமாக அந்த ஊரில் நடந்துகிட்ருக்கு. இந்த தடவையும் 3 எச்சரிக்கை அதே மாதிரி வருது. ஊர்க்காரங்களாம் சேர்ந்து பேசி உயிரோடு இருக்கிற ஒரு நபரை அந்த கோட்டைக்குள்ளே அனுப்ப முடிவெடுக்கிறாங்க. அது யாருன்னா, நம்ம ஹீரோ தான். எங்கேயோ அமெரிக்காவில் இருந்த ஹீரோ தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து காதலியை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு வந்த ஹீரோவுக்கு அடுத்தடுத்து அவருக்கு நடந்த சம்பவம் காரணமாக அவரை ஊர் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அப்படி அமெரிக்காவிலிருந்து தன்னுடைய காதலியை பார்க்க ஊருக்கு வந்த நம்ம ஹீரோவுக்கு என்னதான் ஆச்சு, எதனால் ஊர் மக்கள் ஹீரோவை தேர்ந்தெடுத்தாங்க, ஹீரோ நினைச்ச மாதிரி அவருடைய காதலி அவருக்கு கிடைச்சாங்களா, கோட்டைக்குள்ளே போன ஹீரோ உயிரோடு திரும்பி வந்தாரா, அந்த ஊர் மக்கள் எதுக்காக அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற பிரம்ம ராட்சசனுக்கு உயிர் பலி தந்துட்டு இருக்காங்க, உண்மையிலேயே அந்த கோட்டைக்குள்ளே பிரம்ம ராட்சசன் அப்படிங்கிற அந்த அரக்கன் இருக்கானா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறமா தான் இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். படம் ஸ்டார்டிங்கில் ஏதோ சுமாராக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் போக போக படம் நல்லாவே இருந்துச்சு. படத்தில் ஹீரோ என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இருந்து காமெடி சீன் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. படம் ஃபுல்லாக ஹீரோ ட்ராவல் பண்ணுற எல்லா இடத்துலையுமே அந்த காமெடி சீன் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் வந்திருக்க அந்த ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஃபேண்டசி எலமெண்ட்ஸுக்கு அவங்க சொல்லியிருக்க காரணங்கள் சூப்பராகவும் இருக்குது, கனெக்டும் ஆகுது. கடைசியாக அந்த பிரம்ம ராட்சசனுடைய எமோஷனல் சீன்லாம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. டோட்டலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சூப்பரான படமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபேண்டசி, ஹாரரு, மிஸ்ட்ரி, காமெடி அப்படின்னு ரொம்பவே சூப்பராக என்டர்டெயின் பண்ணி இந்த படத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு படம் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் எந்த ஒரு 18+ காட்சிகளும் இல்லை. ராகாஷா அப்படிங்கிற இந்த தெலுங்கு படம் இப்போ தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள், படம் நல்லாயிருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.